இந்த ஸ்ட்ரீட் பார்த்தாலே ஒரு ஷாப்பிங் வைப் வந்துடும்ல. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான டி நகர் ஷாப்பிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பேங்கிள்ஸ் கலெக்ஷன். பேங்கிள் வந்து நல்ல ஒரு பெரிய மலை மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட இல்லாத வெரைட்டிஸே இல்லை, கலெக்ஷன்ஸுமே இல்லை. அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன வெரைட்டி நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் சரி, சாரீக்கு, குர்த்திஸ்க்கு, என்னை ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸ் மேட்சிங்காக, இயரிங்ஸ் மேட்சிங்காக, நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. மெயினாக வந்து பிளாஸ்டிக்கு, மெட்டலு, கிளாஸு எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டி நகரில் பாண்டியன் பேங்கிள் ஷாப்பில் தான் இருக்கும். அண்டு நான் வந்து ஷாப்க்கு விசிட் பண்ணும்போது மெயினாக நான் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ரெயின் ட்ராப்பில் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம், அப்புறம் பேர்ல் பீட்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம், அப்புறம் வந்து இயரிங்ஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் உண்மையாகவே வந்து நிறைய ஐடியாஸ் கிடச்சிது, நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்தது. வரலட்சுமி நோம்புக்கு நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து பாதம், கையெல்லாம் வாங்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு போடக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணுனாலும் அதுவும் அவைலபிள் இருக்குது. சாஃப்ட் டாய்ஸ் அவைலபிள் இருக்குது. நிறைய கேட்டகரிஸ், நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய ஃப்ளார் இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3000க்கு மேலே வெரைட்டிஸே இருக்கும். நிறைய வெரைட்டிஸு, ஒரு வெரைட்டியில் கலர்ஸுமே சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளார் கலெக்ஷன் இயரிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ட்ரெண்டு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பீசஸ்க்கு உண்மையாகவே சூப்பரான குவாலிட்டி. நான் வந்து உங்களுக்கு எதாவது இயரிங்ஸ் காட்டுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி டேக்லேயும் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு காட்டுறேன். ₹3, ₹5க்கான டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. கொரியன் இயரிங்ஸ் காம்போன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சுருக்காங்க. அது இப்போ ரொம்ப டாப்பாக போயிட்டுருக்கு. நான் அதுவும் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பிராஸில் ஒரு மெட்டல் ஃபினிஷிங் மாதிரி வரும். அதே மாதிரி ஆக்சிடைஸ்டு பேட்டர்ன் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. நிறைய ஈஜிப்சியன் ஸ்டைலில் இயரிங்ஸும், கொரியன் இயரிங்ஸு, கலர்ஃபுல் இயரிங்ஸு நிறைய பேர் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அப்படியே ஒரு அலசிடலாம். இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் மாதிரி வரும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸு. இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து கொரியன் டைப்பில் வரக்கூடிய இயரிங்ஸில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஷெல்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் வரும்ல, அந்த மாதிரி கலர் ஷேப்ஸில் இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸுக்கு, குர்த்திஸ்க்கு மேட்சிங்காக போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ளாஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபைன் குவாலிட்டி, ₹66 அந்த மாதிரி வருது. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குன்னா, இயரிங்ஸ் வந்து ஒரு ₹5 ஸ்டார்ட் ஆகிட்டு ₹100 நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். இதில் ₹40 இருக்குது, ₹30 இருக்குது, ₹20 இருக்குது, ₹55 இருக்குது. இதுவும் நல்லா இருந்தது. இந்த குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி ஷைனிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது நேரில். இத்தனைக்கும் அங்கே லைட்டிங் வந்து ரொம்ப அதிகமான லைட்டிங் கூட கிடையாது, ஒரு மீடியம் லைட்டிங் தான். பட் நல்ல க்ளாஸியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சாரீக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் இதுதாங்க இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச கலெக்ஷனாக. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபரை மெயினாக மீட் பண்ணேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நிறைய சப்ஸ்கிரைபரை நான் வந்து மீட் பண்ணேன். அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடியா வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஆக்சிடைஸ்டு கலெக்ஷன் பாருங்கள், இந்த பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து டான்சிங் டால் கலெக்ஷனு, அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் ஜிமிக்கி, இதெல்லாமே எனக்கு அவங்க கொடுத்த ஒரு ஐடியா தான் எடுத்து காமிக்க சொல்லி. அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து பண்ண சொல்லி வந்து 2 பேர் பர்டிகுலராக கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஜிமிக்கியில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக வந்து கோல்டு கலரில் மட்டும் இல்லை, பீட்ஸு, ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஜிமிக்கி வெரைட்டி பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கலெக்ஷன் டி நகர் ஷாப்பிங் நம்ம வந்து பண்ணி ஒரு 1 or 2 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போல்லாம் நிறைய டி நகர் ஷாப்பிங்ஸ் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல. இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். பாண்டியன் ஸ்டோர்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 yearsக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ எல்லாமே வேறு லெவல் அப்டேட்டு, வேறு லெவல் கலெக்ஷன்ஸ். உண்மையாகவே சான்ஸே இல்லை. இது வந்து ஆன்டிக்கில் இந்த கோல்டு மாதிரியே இருக்கிற மாதிரி இயரிங்ஸ் இருந்தது. சைஸுமே நல்ல பெருசு. கீழே வந்து பேர்ல் ட்ராப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்களேன். இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த பேர்ல் கலெக்ஷன்லேயே ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் ஒரு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது. அண்ட் ஆக்சிடைஸில் ஜிமிக்கி கலெக்ஷன் வந்து டாப் நாச், சிங்கிள் ஜிமிக்கி, டபுள் லேயர், அப்புறம் வந்து ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதில். இது வந்து இந்த கொரியன் டைப் இயரிங்ஸில் சிங்கிள் அண்ட் டபுள், ட்ரிபிள் காம்போலாம் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு பேட்டர்னில் மெயினாக குவாலிட்டியான ஸ்டோன். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அந்த இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோனோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே உங்களுக்கு கொரியன் இயரிங்ஸ் தான், லாக் பேட்டர்னில் வருது. குட்டி பவாலி டைப்பில்
உங்களுக்கு லாக் பேட்டர்னில் வரும். இதில் அந்த காம்போ நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டெஃபினட்டாக. இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, எல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவ்வளோ ஐடியாஸ் இருக்கும். ஒரு கண்டிப்பாக வந்து காலேஜ் கோயர்ஸாக இருக்கீங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங்லாம் போகிறீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஷேர் பண்ணி அவ்வளோ சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நிறைய செலவு வைப்பாங்க, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. மீனாக்காரி ஒர்க்கில் இயரிங்ஸு, அதுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி அதை த்ரெட்டட் பேட்டர்ன்ஸில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக ஆக்சிடைஸ்டு பேட்டர்னில் எனாமல் ஒர்க் வச்சு வருது. அதில் பீகாக் ஃபெதர் லுக்கில் வர மாதிரி, கிளாஸ் ஃபினிஷிங்கில் மீனாக்காரி ஒர்க் சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு ஒர்க், அதை வந்து ஒரு எனாமல் ஒர்க் மாதிரி பண்ண மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து மாட்டியிருப்பாங்க, சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு. கீழே வந்து க்ரீன் கலரில் கிறிஸ்டல்ஸ் ஹேங்கிங் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டாப்பாக இருந்தது. நீங்கள் குட்டி சைஸில் இயரிங் பார்த்தாலும் சரி, மீடியம் சைஸ், பிக் சைஸ், எல்லா சைஸ்லையுமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. கலர்ஃபுல் ஜிமிக்கி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக ஆக்சிடைஸ்டு, சில்வர் ஆக்சிடைஸில் வரும். இது ஃபுல்லாக கலர்ஃபுல் ஜிமிக்கி, ஓன்லி ஜிமிக்கி. அதுலேயும் இது ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய சைஸ் ஜிமிக்கி, எல்லா கலர் வெரைட்டிலுமே இருக்குது. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. இது ஐ திங்க் பெயிண்டிங் ஒர்க் பண்ண மாதிரி பவாலி. சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், கண்டிப்பாக குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், ஸோ இன்னும் கூட எவ்வளோ வச்சுருப்பாங்க, இதோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேறு கேட்டகரி எடுக்கலாம், வேறு எதாவது கேட்டகரிஸ் மற்றது பார்க்கலான்னா ஒரு கேட்டகரி போயிட்டே இருக்குங்க. இயரிங்ஸில் அடுத்து வந்துகிட்டே இருக்குது. இந்த இயரிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தேவையான ஒரு இயரிங்ஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து செட்டிநாடு காட்டன், சில்க் காட்டன் சாரீ, சில்க் சாரீ, இல்லை வந்து ஒரு செட்டிநாடு குர்த்தி, சுடி, அப்புறம் வந்து கிளாசிக்கல் டான்சர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிச்சது. ஈவன் கிட்ஸுக்கு பட்டுப்பாவாடை சட்டைக்கெலாம் போடுற மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பிக் சைஸ் ஜிமிக்கி வரைக்கும் ஆல் கலர்ஸ், ஆல் ஸ்டோன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஜிமிக்கி. இதுவும் நிறைய சைஸஸ் இருக்குது, சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஒரு 30 rupees 40 rupeesலேருந்து 220 rupees வரைக்கும் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த குவாலிட்டி, இந்த ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு மற்ற இடத்த விட இவங்கக்கிட்ட ப்ரைஸிங் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை மற்ற இடத்துலையும் செக் பண்ணி கூட பார்த்து வாங்கலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் ஷேப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதுவும் முடியுமான்னு பார்த்தா இதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம இயரிங்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நெக் பீசஸ் அவைலபிள் இருக்குது. இந்த நெக் பீசஸ் வந்து ஸ்டோன் வச்சு கலெக்ஷன் 40 rupeesலேருந்து உங்களுக்கு நெக் பீசஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். 80 ஸ்டோன் வச்சு வர மாதிரி. இது வந்து கோல்டு மாதிரி லுக்கில், ஐம்பொன் மாதிரி லுக்கில் வந்து அந்த கவரிங் டைப்பில் வரக்கூடிய செட்ஸு, அப்புறம் வந்து ஹாரம், மிடில் ஹாரம், அப்புறம் வந்து இயரிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வெட்டிங் காம்போ செட்டு மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன். அதுலேயே உங்களுக்கு டாலர் பெண்டன்ட் செயின், டாலர் வித் செயின், பெண்டன்ட் செயின் ஆர் டாலர் செயின், அப்புறம் ஹிப் பெல்ட் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா 100, 200, 250 இருக்கும் மேக்ஸிமம் செட்டு நான் சொல்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 rupees, 80 rupees அண்டு 200 rupees, 150 rupeesக்கு அந்த இன்விசிபிள் செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு 150, 200க்குள்ளே நிறைய இன்விசிபிள் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அம்மனுக்கு சாத்துற மாதிரி வரக்கூடிய ஹிப் பெல்ட் கலெக்ஷன், வட்டியானம் கலெக்ஷன் வந்து செயின் பேட்டர்ன்லேயும் இருக்குது, வங்கி இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் அம்மனுக்கு வரலட்சுமி நோம்புக்கு செக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் நீங்கள். அண்டு பெல்ட் டைப்பில் இருக்குது. இந்த பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 300, 400 rupeesல உங்களுக்கு பெல்ட் வரும். அப்புறம் ஜட வரிசை இதெல்லாமே 200, 300. மோஸ்ட்லி ரொம்ப பட்ஜெட் ஓரியன்ட். அண்ட் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, பொட்டு காம்போ, பிந்தி வந்து அவ்வளோ சூப்பர் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு ஃபேஸ், அம்மன் ஃபேஸு, கிரீடம், நெக்லஸ் கலெக்ஷன், ஜட வரிசை, காசுமாலை கலெக்ஷனு எல்லாமே ரொம்ப மோஸ்ட் அஃபோர்டபுள். இது வந்து ரொம்ப ஒரு கேட்சி ஐட்டம், நிறைய பேர் சர்ச் பண்ணுற இப்போ ட்ரெண்ட் ஐட்டம். ஏன்னா மகாலட்சுமிக்கு பாதம் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சில்வர் ஃபினிஷிங்லேயும் பார்க்கலாம் அண்ட் கோல்டு ஃபினிஷிங்லேயும் பார்க்கலாம். அழகாக தோடு கிடைக்காது, அந்த தோடு வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. கிரீடம்லாம் கூட வச்சுருக்காங்க. நிறையா இருந்தது ஆக்சசரிஸு. இதெல்லாம் 200, அப்புறம் 68 rupees. எதை எடுக்கிறது எதை காமிக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஹேர் ஆக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்கலாம். மெயினாக பீட்ஸ் கலெக்ஷன், இந்த பர்டிகுலர் ஸ்லாட் வந்து நிறைய மேட்சிங்காக குழந்தைங்களுக்கு வாங்கிறதுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்லாட்டு. டெரகோட்டா ஜுவல்லரி ஐட்டம்ஸில் நிறைய வெரைட்டி. அதே மாதிரி சில்க் த்ரெட்
ஜுவல்லரி ஐட்டம்ஸில் நிறைய வெரைட்டி. 300 rupees, 250 rupees, 150 rupees இந்த ரேஞ்சில் தான் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 350 rupeesக்குள்ளே இயரிங்ஸோடு சேர்ந்து ரொம்ப 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 சூப்பராக வந்து கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டு கிஃப்டிங் வாங்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்குள்ளே கிஃப்டிங் தான். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கேட்சியான கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸு, குட்டி குட்டியான பவுச் கலெக்ஷன், ரொம்ப ரொம்ப கேட்சியான கீ செயின் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய பவுச் அதில் குட்டி டால்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ தான் நம்ம வந்து ஒரு பெரிய கடலுக்குள்ளே போகிறோம். இது உண்மையாக இந்த வார்த்தை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நான் சொல்கிறது வந்து எக்ஸாஜரேஷனோட சொல்கிறேன்னா இல்லை, நான் சொல்கிறது ரொம்ப கம்மியானு தெரியும். பிளெயின் பேங்கிள்ஸ்லாம் 18 rupeesலேருந்து பர் டசன் அவைலபிள் இருக்குது. அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க பிளெயின் பேங்கிள்ஸில். அதே மாதிரி மெட்டல் பேங்கிள் பிளெயினில் வந்து கொஞ்சமாக சிம்பிளாக ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்குது, கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க்கு. அப்புறம் பேங்கிள்ஸ்க்கு கீழே ஹேங்கிங் டிசைன்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு போனோன்னா நம்ம எந்த பேங்கிள் சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தலை சுற்றும். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டு தான். ஏன்னா இந்த இடத்துல அப்படியே ஒரு பெரிய ஸ்லைடிங் டோர் மாதிரி, இந்த டைல்ஸ்லாம் நம்ம வாங்க போனால் பெரிய பெரிய ஸ்லைடிங் டோர்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு டைல்ஸையும் பார்க்கறதுக்கு அப்படியே மூவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரே இடம் தான், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா டைல்ஸுமே நம்ம செக் பண்ணலாம். கிரானைட் டைல்ஸ் ஷோரூம்லலாம் அது மாதிரி இருக்கும். அதை மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்லைடிங் டோர்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்றும் தள்ளிட்டு இருக்கும்போது அவ்வளோ வெரைட்டி அப்படியே ஃபுல்லாக பேக்கடாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் மெட்டல் பேங்கிள்ஸு. 30 rupees, 40 rupees, 50 rupeesல ஒரு டிசைன் வந்து அவைலபிள் இருக்குது. என்ன கலர் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த கலர் கிடைக்கும். இது ஃபுல்லாக வந்து மெட்டல் பேங்கிள்லேயே ஒரு மூன் கட்டு, ஸ்டோன் கட்டு, பால் டிசைன் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பேங்கிளில் ரெயின் ட்ராப் மட்டும்தான் ரொம்ப ட்ரெண்டாச்சு அந்த நேமு. ரெயின் ட்ராப்க்கு அடுத்தது கிட்டத்தட்ட 10-15 வெரைட்டிஸ் வந்தது. அந்த அத்தனை வெரைட்டியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுலேயே வந்து மூன் ட்ராப்பு, மூன் கட்டு, ஹாஃப் மூனு, ஃபுல் மூனு, அப்புறம் வந்து ஸ்பைரல், ஸ்பியர் ஷேப்பில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. இது வந்து ரெயின் ட்ராப்லேயும் ஆல் கலர்ஸ் அவைலபிள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 40, 50, 100 அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. மோஸ்ட்லி வந்து ரெயின் ட்ராப் எல்லாமே நல்லா டாப் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸிங்கில் இருக்குது. அண்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒரே கலர் நிறைய வேணும்னாலும் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேங்கிள் ஷாப்புக்குன்னு போகிறீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணிட்டு போங்க. என்னென்ன கலர்ஸ்லாம் வாங்க போகிறோம், என்னென்ன டிசைன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே போனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த கலர்லாம் வந்து சில ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில் வந்து சில கலர்ஸில் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ரேர் கலர்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கிளாஸ் பேங்கிள்ஸ்லேயே மேட்டி ஃபினிஷ்டு, சில்க் த்ரெட் பேங்கிள், கிளாஸி ஃபினிஷிங், அப்புறம் வாட்டர் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் கலர் பேங்கிள்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் எந்த ஸ்லைடு காட்டணுன்றது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆனால் நான் சர்ச் பண்ணேன். நான் ரொம்ப பர்டிகுலராக தேடி போன ஒரு பேங்கிள் எனக்கு கிடச்சிது. அதை நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோடய ப்ரைஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டசன் வந்து 80 rupees, 100 rupeesல அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த வாய்லெட் ஷேடில், டார்க் கலர் ஷேட்ஸில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் கவரிங் பேங்கிள்ஸு, பிளாஸ்டிக் பேங்கிள், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான பேங்கிள், கட் பேங்கிள்ஸு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 2 pieces, 4 pieces அந்த மாதிரி செட்டு வச்சுருக்காங்க. 150, 120, 80 rupees, அப்புறம் வந்து 200 rupees அந்த மாதிரி வரும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. மோஸ்ட்லி நம்ம கிளாஸ் பேங்கிள்ஸோட பார்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேங்கிள் மேலேயே அப்படியே குட்டி குட்டியாக ரவா மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் மிடிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் பேங்கிளாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பிளெயின் பேங்கிள்ஸ்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நாட்டு பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கோயில் வாசலெலாம் நிறைய வந்து சேல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களே கூட போட்டு விடுவாங்க. அந்த பேங்கிளுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்கொயர் கட் பேங்கிள், அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை ஆக்சசரிஸுமே, ஹேர் ஆக்சசரிஸ்லேருந்து மொத்தமாக நீங்கள் ஒரே இடத்துல இங்கே பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 20, 30, 40, 50 அந்த ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
தேடி போனேன். அந்த பேர்ல் பேங்கிளும் வாங்கிட்டேன். 280 rupees ஆக்சுவலாக ஒரு டசன். பட் சூப்பர் குவாலிட்டி, சீரியஸ்லி ரொம்ப நல்ல குவாலிட்டி. நான் வந்து ஒரு 4 டசன் வாங்கினேன் அந்த பேர்ல் பேங்கிள். அண்ட் ஹேர் பேண்ட் கலெக்ஷன், ஸ்டோன் ஹேர் பேண்ட்ஸ் அது வாங்கினேன். நான் தனியாக ரீல் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹேர் ஆக்சசரி, இந்த கிளிப் வச்சு கீழே வந்து அழகாக ஒரு ஹேங்கிங்ஸ் வர மாதிரி பவ் பேட்டர்னில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய மெட்டீரியலையும் வச்சுருக்காங்க. சாட்டன்லேயும் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்லையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து அது என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை ஆக்சுவலாக. சிலது தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட பட்ஜெட்டையும் மீறி நிறைய வாங்கியாச்சு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு 200 500 ஒரு 1000 rupeesன்னு சொல்லிட்டு நீங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக டபுளாக தான் ஆகும், தவிர கண்டிப்பாக கம்மியாகாது. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.